போட்டித் தேர்வுக்கு தயாராகி கொண்டிருக்கும் அனைத்து நண்பர்களுக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னாக்கா, 8ஆம் வகுப்பு புவியியலில் இருக்கக்கூடிய உங்களுக்கு தெரியுமன்ற பகுதியை தான் பார்க்க போகிறோம். உங்களுக்கு தெரியுமன்ற பகுதியிலிருந்து அதிகப்படியான கேள்விகள் இடம்பெற வாய்ப்பு இருக்குது. அதனால தான் இந்த வீடியோ முழுமையாக பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பாறையியல் என்பது புவி மண்ணியலின் ஒரு பிரிவாகும். இது பாறைகள் ஆய்வுடன் தொடர்புடையது. பாறையியல் என்ற சொல் கிரேக்க மொழியிலிருந்து பெறப்பட்டது. பெட்ரஸ் என்பது பாறைகளையும், லோகஸ் என்பது அதை பற்றிய படிப்பும் ஆகும். இக்னியஸ் என்ற சொல் லத்தீன் மொழியிலிருந்து பெறப்பட்டது. இக்னியஸ் என்றால் தீ என்று பொருள்படும். இத்தாலியில் உள்ள மவுண்ட் வெசுவியஸ், மவுண்ட் ஸ்ட்ராம்போலி, மவுண்ட் எட்னா, ஹவாய் தீவுகளில் உள்ள மௌனாலோவா மற்றும் மௌனாக்கியா ஆகியவை உலகின் முக்கியமாக செயல்படும் எரிமலைகளாகும். படிவுப்பாறைகள் நிலக்கரி, எண்ணெய் மற்றும் இயற்கை வாயு போன்ற இயற்கை வளங்கள் உருவாக முக்கிய ஆதாரமாகும். உலகின் மிக பழமையான படிவுப்பாறைகள் கிரீன்லாந்தில் காணப்படுகின்றன. இவற்றின் வயது 3.9 பில்லியன் ஆண்டுகள் என மதிப்பிடப்பட்டுள்ளது. உலக அதிசயங்களில் ஒன்றான இந்தியாவில் உள்ள தாஜ்மஹால் உருமாறிய பாறையிலிருந்து உருவான விளிங்கு பளிங்கு கற்களால், ஒயிட் மார்பிள்ஸால் கட்டப்பட்டது. குவார்ட்சைட் சலவை கற்கள் பொதுவாக கட்டுமானம் மற்றும் சிற்ப வேலைப்பாடுகளுக்கு பயன்படுத்தப்படுகின்றன. சலவை கற்கள் பரவலாக அழகான சிலைகள், அலங்கார பொருட்கள், குவளை, சிறிய பரிசு பொருட்கள் தயாரிக்க பயன்படுகின்றன. சலவை கற்களின் துகள்களிலிருந்து நெகிழி, பிளாஸ்டிக், காகிதம் போன்ற பொருட்கள் உற்பத்தி செய்ய பயன்படுகின்றன. ஒவ்வொரு ஆண்டும் டிசம்பர் 5ஆம் நாள் உலக மண்ணாளாக கொண்டாடப்படுகிறது. புவியின் வளிமண்டலமானது வாயுக்களாலான பல அடுக்குகளாக கொண்டதாகும். இது புவியை சூழ்ந்துள்ளது. புவியின் ஈர்ப்பு விசையினால் வாயுக்களை புவியில் தக்க வைத்துக் கொள்கிறது. இதில் 78% நைட்ரஜனும், 21% ஆக்சிஜனும், 0.97% ஆர்கானும், 0.03% கார்பன் டை ஆக்சைடும், 0.04% மற்ற வாயுக்களும் நீராவியும் உள்ளன. கிளைமேட் என்ற சொல் கிளைமா என்ற பண்டைய கிரேக்க மொழியிலிருந்து பெறப்பட்டதாகும். கிளைமோ என்றால் தமிழில் சாய்வு கோணமாகும், அதாவது இன்க்ளினேஷன் என்று பொருள். வளியியல் என்பது வானிலையின் அறிவியல் பிரிவாகும். காலநிலையியல் என்பது காலநிலையின் அறிவியல் பிரிவாகும். வெப்பநிலை செங்குத்தாகவும் கிடைமட்டமாகவும் வேறுபடுகிறது. வெப்பம் மாறும் மண்டலத்தில் வெப்பநிலையானது 1000 மீட்டர் உயரத்திற்கு 6.5 டிகிரி செல்சியஸ் என்ற அளவில் வெப்பநிலை குறைந்து கொண்டே செல்கிறது. இதனை வெப்ப குறைவு வீதம் என்று அழைப்பர். வெப்பம் மாறும் மண்டலத்தில் வெப்பநிலையானது 1000 மீட்டர் உயரத்திற்கு 6.5 டிகிரி செல்சியஸ் என்ற அளவில் வெப்பம் குறைந்து கொண்டே செல்கிறது. நில வரைபடங்களில் வானிலை கூறுகளின் பரவலை சம அளவு கோட்டு வரைபடம் மூலம் காண்பிக்கப்படுகிறது. சம அளவு கோடு என்பது சம அளவு உள்ள இடங்களை இணைப்பதாகும். இக்கோடுகள் வானிலை கூறுகளின் அடிப்படையாக கொண்டு அளவு கோடுகள் பல்வேறு பெயர்களில் அழைக்கப்படுகின்றன. ஐசோதெர்ம்னா சம வெப்பக்கோடு, ஐசோக்ரைம் சராசரி சம வெப்பநிலை கோடு, ஐசோகெல் சம சூரிய வெளிச்சக்கோடு, ஐசோலோபார் சம காற்றழுத்த மாறுபாட்டு கோடு, ஐசோபார் சம காற்றழுத்த கோடு, ஐசோஹைட்ஸ் சம மழை அளவு கோடு. உலகில் இதுவரை பதிவான மிக அதிகபட்ச அழுத்தம் 1083 மில்லிபார்.
1968ஆம் ஆண்டு டிசம்பர் 31ஆம் தேதி ரஷ்யாவில் உள்ள அகாட் என்ற இடத்தில் கடல் மட்டத்தில் பதிவானது. உலகில் இதுவரை பதிவான மிக குறைந்த அழுத்தம் 870 மில்லிபார். 1929ஆம் ஆண்டு டிசம்பர் 12ஆம் தேதி பசிபிக் பெருங்கடலில் உள்ள மரியானா தீவிற்கு அருகில் உள்ள குவாம் என்ற கடல் பகுதியில் உருவான டைபோனின் கண்பகுதியில் உருவானது. காற்றின் அழுத்தம் குறைவதால் காற்றில் சுவாசிப்பதற்கான ஆக்சிஜன் அளவும் குறைகிறது. மிக உயரமான இடங்களில் காற்றில் ஆக்சிஜன் அளவும் காற்றின் அழுத்தமும் மிக குறைவாக உள்ளது. அதனால் மனிதர்கள் அங்கு இறக்கக்கூடும். மலையேறுபவர்கள் உயர்ந்த சிகரங்களில் மலையேறும் பொழுது ஆக்சிஜனை உருளையில் அடைத்து எடுத்துச் செல்கின்றனர். அவர்கள் சிறிது காலம் அவகாசம் எடுத்துக்கொண்டு அதிக உயரங்களுக்கு தம்மை பழக்கப்படுத்திக் கொள்கின்றனர். ஏனெனில் அழுத்தம் அதிகமான இடங்களிலிருந்து அழுத்தம் குறைவான இடங்களுக்கு செல்லும் பொழுது பொதுவாக மூச்சு திணறல் ஏற்படும். விமானங்களில் செயற்கை அழுத்தத்தை உருவாக்கி பயணிகள் வசதிக்காக சுவாசிக்கும்படி அமைத்துள்ளனர். உலகிலேயே முதலாக காலநிலை வரைபடங்களின் தொகுப்பை அல் பலாஹி என்ற அரேபிய நாட்டு புவியியல் வல்லுநர் அரேபிய நாட்டு பயணிகளிடமிருந்து காலநிலையை பற்றிய விவரங்களை சேகரித்து வெளியிட்டுள்ளார். பிரேசிலின் பெரும்பகுதி காற்றின் வேகம் குறைவாக உள்ளது. ஆப்பிரிக்காவின் காபன், காங்கோ மற்றும் டிஆர் காங்கோ, சுமத்ரா, இந்தோனேஷியா, மலேசியா ஆகியவை பூமியில் குறைந்த காற்று வீசும் பகுதியாகும். ஆவியாதல் விகிதம் அதிகரிக்கும் காரணிகள் பின்வருமாறு. காற்றின் வேகம் அதிகரிக்கும் பொழுது ஆவியாதல் அதிகரிக்கும். வெப்பநிலை அதிகரிக்கும் பொழுது ஆவியாதல் அதிகரிக்கும். ஈரப்பதம் குறையும் பொழுது ஆவியாதல் அதிகரிக்கும். பூமியில் நீர்நிலைகள் அதிகரிக்கும் பொழுது ஆவியாதல் அதிகரிக்கும். நீர் சுருங்குதல் என்பது நீராவி காற்றில் செறிந்து பூரித நிலையை அடைவது. வெப்பக்காற்று குளிர்ந்த காற்றை விட அதிக நீராவி தக்க வைத்துக் கொள்ளும். வெப்பநிலை குறையும் பொழுது காற்று பூரித நிலையை அடைகிறது. நீரியலை அளக்க உதவும் அலகுகள். ஆவியாதல் அங்குலம் அல்லது சென்டிமீட்டர் என்ற அலகால் அளக்கப்படுகிறது. மழைநீர் ஊடுருவல் அங்குலம் அல்லது சென்டிமீட்டர் பார் மணி என்ற அலகால் அளக்கப்படுகிறது. மழைப்பொழிவு அங்குலம், மில்லிமீட்டர், சென்டிமீட்டர் என்ற அலகால் அளக்கப்படுகிறது. புவி மேற்பரப்பில் நீர் ஓடலின் கனளவு கனஅடி பார் வினாடி என்ற அலகால் அளக்கப்படுகிறது. மழை வழுவியின் கனளவு கனஅடி என்ற அலகால் அளக்கப்படுகிறது. மழை நீரின் கொள்ளளவு கனஅடி அல்லது ஏக்கர் அடி என்ற அலகால் அளக்கப்படுகிறது. 2017ஆம் ஆண்டில் சர்வதேச புலம்பெயர்வில் இந்தியா மிகப்பெரிய நாடாகவும் அதனைத் தொடர்ந்து மெக்சிகோ இரண்டாவது இடத்திலும் உள்ளது. ஐரோப்பா, வட அமெரிக்கா, ஆஸ்திரேலியா, லத்தீன் அமெரிக்கா, கரிபியன் போன்ற நாடுகளில் புலம்பெயர்ந்தோர்களில் ஆண்களை விட பெண்களே அதிகம். ஆனால் ஆப்பிரிக்கா, ஆசியா, குறிப்பாக மேற்கு ஆசியாவில் பெண்களை விட ஆண்கள் அதிகம் புலம்பெயர்கின்றனர். சமீப காலங்களில் சர்வதேச அளவில் புலம்பெயர்வோர் எண்ணிக்கை வேகமாக அதிகரித்து வருகிறது. 2000ஆம் ஆண்டில் 173 மில்லியன்களாக இருந்த புலம்பெயர்ந்தோர்களின் எண்ணிக்கை 2010இல் 220 மில்லியன்களாகவும் 2017இல் 258 மில்லியன்களாகவும் அதிகரித்துள்ளது. 2007ஆம் ஆண்டில் வரலாற்றில் முதல் முறையாக உலகளாவிய நகர்ப்புற மக்கள் தொகை ஊரக மக்கள் தொகையை விட அதிகமானது. அதன் பிறகு நகர்ப்புற மக்களின் சதவீதம் தொடர்ச்சியாக அதிகரித்த வண்ணம் உள்ளது. இந்தியா, சீனா மற்றும் நைஜீரியா நாடுகளில் 2018-2050ஆம் ஆண்டுகளுக்கு இடையிலான காலத்தில் உலக நகர்ப்புற மக்கள் தொகை வளர்ச்சியில் 35% பெற்றிருக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. இக்காலத்தில் இந்தியா 116 மில்லியன் நகர்ப்புற மக்கள் தொகையையும், சீனா 255
மில்லியன் மக்கள் தொகையையும் நைஜீரியா 159 மில்லியன் மக்கள் தொகையும் நகர்ப்புற வாசிகளாக அதிகரிக்கும் என கணக்கிடப்படுகிறது. 1950 உலகின் மக்கள் தொகையில் 30% நகர மக்கள் தொகையாகும். 2050 இவை 68% உயரும் என கணக்கிடப்பட்டுள்ளது. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க. இது வரைக்கும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கீழே இருக்கக்கூடிய ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டன் அழுத்தி மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நன்றி.